உன்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார். நீ இன்னைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா உன்கிட்ட சத்துரு வந்துட்டான்னு வையேன். மோர்தேகாய் கிட்ட ஆமான் மோதிட்டான்னு வைங்கள, அவன் மல்லாந்துதான் விழுவான். தாவீது கிட்ட கோலியாத்து மோதிட்டானா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? மோசேக்கு புரியணும், அவன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணல, மோசேக்கு நான் தப்பு பண்ணல, மோசே விஷயத்துல நான் தவறு செய்யவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில சில குறைகள் நிமித்தம் நீ உன்னை அற்பமாய் பார்க்கிறாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளு. உன் வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்யவில்லை என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு கர்த்தர் நடத்துவார். லோன் இருக்கு, கடன் இருக்கு, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஒரு மாறாவை மதுரமாக்க மரத்தை வளர விட்ட கர்த்தருக்கு உன் லோன் அடைக்க வழியை திறக்க தெரியாதா? நம்புறவங்க மட்டும் கரங்களை சட்டி ஆமென். உன் கூட மலையில இருக்கிறது யாருன்னு பாரு. உன் கூட உன் வாழ்க்கை, உன் கூட இந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் யார் என்று பாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு வேண்டிய ஆட்டுக்கடாவை மோரியா மலைகளை ஆயத்தம் பண்ணி வைத்தவர், மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை அதன் அருகே வளர விட்டவர், ஆகார் உட்கார்ந்து அழுத இடத்திலேயே ஊற்றை ஏற்கனவே திறந்து வைத்தவர், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வைத்து பஞ்ச காலம் முழுவதும் ஒரு குடும்பத்தை வாழ வைத்தவர். உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பாரு. உன்கிட்ட இருக்கிறது அல்பமா பார்க்காது. இது என்ன சம்பளம், இது என்ன வேலை, இதெல்லாம் மனுஷன் பாப்பானா? வார்த்தையை விட்டுறாத. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாதம் கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். 1ஆம் தேதி காலையிலே இந்த செய்தியை ஆமென் அநேகர் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஹalleluya. இன்னைக்கு 2 விதத்துல நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லிடுறேன். ஆமாம், 2 மெயின் பாயிண்ட்ல 3 நபர்களை பார்க்க போறோம். ஆமென். ஒன்று, தனக்கு கொடுத்ததை அற்பமாய் பார்த்தவர்கள். இன்னொன்று, தனக்கு கொடுக்கப்பட்டதை அற்பமாய் பார்க்காதவர்கள். இந்த 6 நபர்களும் யார் அப்படின்னா, ஆமாம், தேவ பிள்ளைகள் தான். ஆமென். அற்பமாய் பார்த்தவர்கள், அற்பமாய் பார்க்காதவர்கள். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீ அற்பமா பார்க்காத. ஹalleluya. அற்பமா பார்க்காத. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை அவர் எப்படி பார்க்கிறாராம்? அவர் அதாவது தேவன் ஒரு காரியத்தை என்கிட்ட சந்தோஷமா பார்க்கும்போது நான் ஏன் அதை அற்பமா பார்க்கணும்? அது அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க கண்ணே அப்படிதான். பல காரியம் நமக்கு புரியாது. கிட்ட போய் பார்த்தாராம், ஓ ஆளு தூக்கமா. சில கிருபை வெட்டவங்க இப்படி இருப்பாங்க. ஆமே, அவங்க என்ன பார்த்து வந்ததுல இருந்தே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமே, நீ அந்த கண்ணாடி எடுத்து பாருங்க. என்ன பிரதர், உங்க கருவழி எல்லாம் மேலே போயிருக்கு. அது நான் அப்பவே தூங்கிட்டேன். அவர் சந்தோஷம். இதுதான் ஒரு தேவன். என்ன அவர் சந்தோஷமா பார்க்கிறார்ல, போதும். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஊழியக்காரங்க கேட்குறீங்க, கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா அதை செய்வதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கு. அது போதும். அதுல கர்த்தர் பெருக பண்ணுவார். எந்த ஒரு காரியம் ஆகட்டும். எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தையும் கிடையாது. திருமணம் முடிஞ்சு அவங்க கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளை கன்சீவ் ஆகுறான். இப்படி நிற்கிறாங்க. பாஸ்டர், ஏன் கன்சீவ் ஆயிட்டு? சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். நாங்க சர்வை பண்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்படி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது கர்த்தர் நினைத்திரளி தர சந்தோஷம் வாங்க. ஆமே, ஆண்டவர் அந்த டைம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமே, இப்போ உங்களுக்கு ஆமேன், இப்போ உங்களுக்கு எவ்வளோ போதும்? கொஞ்சம் போதும். ஆமாம், இப்போவே எல்லாத்தையும் சேர்த்து தந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும்.
ஆண்டவர் தருவார். ஜோம் பண்ணி விட்டாச்சு. ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க பாருங்க. கன்வென்ஷன் மாதிரி இருந்துச்சு. அப்படி யோசித்தேன். ஆமே, இவங்க என்ன சொன்னாங்க? இப்போ சிரிப்பா சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வந்து அழுதது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். அந்த நாளுக்கு அதான் சொல்றேன், நீ நாளை குறித்து கவலைப்படாத. நம்ம என்ன, இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்வ ஞானி சகலத்தையும் தீர்மானிக்கிறவருக்கு தெரியாதா இது உனக்கு பத்துமா பத்தாதான்னு, இது உனக்கு போதுமா? அதனாலதான் கிதியோன்ட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? உனக்கு இருக்கிற, அப்பதான் அவனுக்கே தெரியுது, ஓ எனக்கு பலன் இருக்கா. ஆமென், ஹல்லேலூயா. 3 லட்சம் எப்படி வந்துச்சு அமர்சியாவே? 3 லட்சம் எப்படி வந்துச்சு? 3 லட்சத்தை கொடுத்தவருக்கு 4 லட்சம் கொடுக்க தெரியாதா? 3 பெருசா 1 பெருசா? சில எண்ணி பார்க்குறாங்க. 3 பெருசா 1 பெருசா? ஆமா, 3 பெருசா 4 பெருசான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 4 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனால் 3 இருக்கு, கூட என்ன சேர்த்தா போதும்? 1 சேர்த்தா போதும். ஆமே, கரெக்டு. ஆமே, நம்ம 4 அப்படி இல்லை, 3 கூட. 3 கொடுக்குத ஆண்டவருக்கு இன்னும் 1 கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்த 3 உனக்கு போதும். அதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தேவன் தரது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் கொடுத்ததை அற்பமாய் பார்த்த 3 நபர்கள். ஆமென். அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆள் யார் தெரியுமா? மோசே. மோசே. ஆமென். அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஃபேவரட்டான ஆட்களை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். அப்போதான் நமக்கு இடிக்கும். ஆமென். ஏன்னா நம்மெல்லாம் ஹீரோவா பார்க்குற ஆட்கள் இவங்க எல்லாம். ஹல்லேலூயா. மோசே எதை அற்பமா பார்த்தார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பேச்சு. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், 3:16-18 வரை வாசிக்க வேண்டாம். நீ பார்வோனிடத்தில் போய், இல்லை ஃபர்ஸ்ட் நீ மூப்பர்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். அடுத்து பார்வோன்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார். பேச சொன்ன காரியம் சாதாரண காரியம் கிடையாது. நீ மூப்பர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா அப்படி பேசுறது இல்லை. நீ போய் என்ன சொல்லு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். நம்ம இவ்வளவு வாசிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நீ போய் உன் தேவனை குறித்து சொல்லு, தேவ திட்டத்தை சொல்லு, கர்த்தர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை சொல்லு, வாக்கு தத்தத்தை சொல்லு. இது மூப்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள புரிய வைத்து விட்டு அடுத்து யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்ட்ட போய் பேசு. பார்வோன்ட்ட போய் இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லாத, ஒரே வார்த்தை சொல்லு, ஜனங்களை போக விடு, ஆண்டவர் எங்களை சந்தித்தார். ஆமே, இது இது கேட்டுட்டே இருக்கிறார் மோசே. மோசே கேட்டுட்டே இருக்கும்போது உண்மையிலே மோசே எந்த நிலையில் இருக்கிறார்? மந்த நாவு. மந்த நாவுன்னா தெளிவா பேசாதவர். ஆமே, அல்லது திக்கி திக்கி பேச, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறவர், தெளிவா பேசாதவர். ஆமே, மூப்பர்கள்ட்ட பேசணும், அடுத்து பார்வோன்ட்ட பேசணும். ரெண்டும் டேஞ்சர் டீம் ஆகும். ஆமா, இவங்கள்ட்ட போனா இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இப்போ வந்துட்டான், யாருன்னே தெரியல. மோசைக்கும் புரியல. நான் 40 வயசுல மோசை எப்படி இருந்தா தெரியுமா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அன்னைக்கு ஏதாவது மூப்பன் ஏதாவது பேசலன்னா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர் கேட்கிறேன். அன்னைக்கு சொல்றது வேற, இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் சொல்லணும். கேட்பானா கேட்க மாட்டானே தெரியாது. 40 வயசு மோசே அப்படி கிடையாது. கேவா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறியா? சொல்லு மடியேன், கேட்கிறேன். ஆமே, அன்னைக்கு அப்படி கிடையாது. வாக்கில் வல்லவன், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவன்.
இப்போ மோசைக்கு ஒண்ணுமே புரியல. மோசை இப்படி இருந்துட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மோசை என்ன பார்க்கிறான் அப்படின்னா தன்னை பார்க்கிறான். தன்னை பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படியா மோசே? அப்படி சொல்லி ஆண்டவருக்கு அவன் நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலர்ந்த எலும்புகளை நிக்க வைக்கிற ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. நான் கேட்டு ஒரு காரியத்தை கத்த செய்யலைன்னா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்னு அர்த்தம். ஆண்டவர் உடனே மோசையை ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய. மோசே நீ எப்படி மந்தனா உள்ளவனா மாறின? மோசே நீ எப்படி நம்ம கிட்ட ஒரு ப்ரீச் பண்றவங்கள்ட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்கள்கிட்ட கேட்டா ஒரு 4 பாயிண்ட் எடுப்போம். அது மோசே பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எகிப்துல. அங்கிருந்து எங்க வந்துட்டான்? மீதியான தேசத்துக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவனுக்கு என்ன தெரியாது? லாங்குவேஜ் தெரியாது. ரெண்டாவது ப்ராப்ளம், அவன் அதிகமாய் செலவிட்டது ஆடுகளோடு கூட. ஆடுகளுக்கு மே மாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதுகிட்ட போய் என்ன பேசணும் இப்படி 7-8 பாயிண்ட் நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை உண்டாக்கினது யார்? இதை உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நான் தானே. மோசே நீ இப்படி பார்த்துட்டேன்னா இந்த குறை உனக்கு என்னதான் தெரியாது தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. குறையா தெரியாது. அதாவது ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1 கடைசி. ஆதியாகமம் 1 கடைசி. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அதனால ஆண்டவர் பார்க்காம செய்ய மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க, எனக்கு மட்டும் எங்கேயோ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும்போது என் ஃபியூச்சர் எப்படி எழுதுனீங்க ஆண்டவர், அதனால எல்லாம் தலைகீழா போகுது, அப்படி கிடையாது. தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அடுத்த வார்த்தை, அது மிகவும் நன்றாக இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ காதை உண்டாக்கினார், பார்வையை ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கல அப்படின்னா அவன் ட்ராக்கு இது எனஃப். ஹல்லேலூயா. இங்க மோசையால அதாவது ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் வேற யாரையாவது, கர்த்தராகிய நான் அல்லவா? இங்க பாரு, உன்னை இப்படி வச்சிருக்கிறது நான் தானே சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். மோசே உனக்கு இது கூட உனக்கு பிளஸ்ஸா தான் மாறும் மோசே அப்படிங்கிறார். பிளஸ்ஸா தான் மாறும். இந்த மோசைக்கு ஒரு ஒரு மோசையின் மாம்ச சுபாவத்துல ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? டப்புன்னு அவசரப்பட்டுருவாரு. இது 40 வயசுலயும் பண்ணாரு, 80லயும் பண்ணாரு. கண்மலையை பார்த்து என்ன சொல்லுவார்? பேசும்பார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிச்சிடுவார். அதாவது இதுதான் சில சுபாவங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னே தெரியாது. ஆமா, இவங்க இப்படிதான் எனக்கு தெரியும். என்னது பேசிட்டு இருந்தீங்க? இல்லை நீங்க எல்லாம் அவரை கை காட்டினீங்க, நானும் என் பங்குக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு. அப்படி கேரக்டர் உள்ள சிலர் உண்டு. எதுனே தெரியாது, பார்த்ததும் அடிச்சிருது. சில ஆண்டவருக்கு தெரியும் இது மோசைக்கு இது பிளஸ்ஸா தான் மாறப்போகுது. இனி ஏன் ஆண்டவரே மோசே உன்னுடைய நாவு திக்கோ மந்த நாவு, நீ போய் பேச பேச அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னுடைய வேர்ட் பை ஒவ்வொரு வேர்டுக்கான கிரியைகள் வானத்திலும் பூமியில நடக்க போகுது. ஆமா, அப்போ உன்னுடைய எவ்ரி வேர்டு ப்ரெஷியஸா மாற போகுது.
ஆமா, உன்னால அதிகமாய் பேச முடிந்த நாட்களில் உன் பேச்ச கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தான். ஆனா இப்போ உன்னால திக்கி திக்கி பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு வேர்டும் எழுதப்பட போகிறது, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட போகிறது. நல்ல கைகளை சட்டி தேவன் எல்லாவற்றையும் கண்டார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. அது மிகவும், நான் உன் வாயோட இருந்து இப்படி பேசும்போது, ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே. அப்ப ஏன் ஆண்டவர் நினைச்சா இந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யல. ரீசன் என்ன? இது உனக்கு பிளஸ்ஸா தான் மாற போகுது. ஒரு நாள் மோசே இது உனக்கு மைனஸ் ஆக போறதே இல்ல. அவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நினைத்தா நான் நினைத்தது போல என் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவர் அப்படி மாற்றாத காரணம் என் நன்மை அதில் இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு பார்வன்ட்ட பேச வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு தெரியாத மோசைக்கு ஒழுங்கா பேச தெரியாதுன்னு தெரியும். எது தேவையோ அது தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் அப்படி கொடுக்கலைன்னா அவர் அதை கையில் எடுக்கிறார்னு அர்த்தம். நான் உன் வாயோடு இருந்து, இதுக்கு மேல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன? உன் பலவீனத்தில் என் பலன். இதுதான் இங்க மோசே கிட்ட சொல்றார். நீங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை கம்பேர் பண்ணும்போது சேம் இன்சிடென்ட் மாதிரி நிறைய மேட்ச் ஆகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது நல்ல சமாதானத்தை கொடுக்கும். பாருங்க, சேம் இன்சிடென்ட் புதிய ஏற்பாடுல ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி. ஆமே, மோசையாவது சும்மா நான் மந்தனாவுன்னு சொல்றாரு. பவுல் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. எக்ஸ்ட்ரா வேற அடிச்சு விடுறாரு. ஆமே, அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட என்ன சொல்றாரு? நான் உன் வாயோட, அதே வேர்டு தான் இங்க சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன். மோசே கிட்ட சொன்ன போது மோசே வேற யாரையாவது அனுப்புங்கிறான். பவுல்கிட்ட சொன்ன போது பவுல் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இதான் கிருபையை ருசித்தவனுடைய மேன்மை. அவன் சொல்றான், இருந்தாலும் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, பேதுருவை கொடுத்துருங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? கையில் ஏதாவது இங்கே ஏதாவது ஆயிட்டுன்னு வைங்களேன் பக்கத்தில், அதுதான் வளர்ந்தா போகிறோம். ஆண்டவரே அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே, அதுன்னு அர்த்தம் என்ன? அவனுக்கும் ஃபீவர் வரணும். ஆமென். நான் மட்டும் இழுத்துட்டு இருக்கிறேன், அவன் மட்டும் இழுச்சிட்டு இருக்கிறான். நல்லா இருக்காது ஆண்டவரே. ஆமென். பவுல் சொல்றாரு சேம் மோசே கிட்ட, மோசேல அந்த மேன்மை அக்செப்ட் பண்ண முடியல மோசே. அதனால சொல்றாரு வேற யாரையாவது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பவுல் அந்த 3 தடவை தான் கேட்கிறார் பவுல். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிரேஸ் இருக்குப்பா. ஓ, அப்போ இது எனக்கு நீங்க தந்த, அப்போ இதுல எனக்கு கிரேஸ் இருக்கா? அப்ப நான் கிரேஸ்ல பாஸ் ஆக போறேனா? கிரேஸ்ல நீ ஃபெயிலே ஆக மாட்டேன், நீ பாஸ் தான் ஆவ. உடனே பவுல் சொல்ற, ஓ என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பாராட்டுகிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன். இந்த வெளிச்சம் வந்ததுனால தான் பிலிப்பியர்கள் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. மோசையால இதை புரிந்து கொள்ள முடியல, நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இன்னும் அதே பழைய ஏற்பாட்டில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா மாற்ற முடியும் இந்த பலவீனத்தை. ஆண்டவர் நினைச்சா நொண்டி நடக்கிற யாக்கோபை மான்கால்களை போல மாற்றி என்ன செய்ய வைக்க முடியும்? ஓட வைக்க முடியும். ஆனா யாக்கோபே, உன் ஓட்டத்தை வெற்றியா முடிக்க இது போதும்னா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர், ஓகே இதுதான் எனக்கு நன்மையா, இது போதும். அது ஏன் நீ அற்பமா பார்க்கிற? அதையே நீ அற்பமா பார்க்கிற? ஆண்டவரை கோபப்படுத்துறோம். பைபிள் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அப்படி 14வது வசனம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, மோசேயின் மேல கோபம் உண்டவராகி, லேவியனான ஆரோன் உன் சகோதரன், அப்ப கூட அவன் வாயை தொடல பாருங்க. ஆமென். அப்ப கூட ஆண்டவர்
கோபத்திலேயாவது ஒரு 2 அற்புதம் செஞ்சுட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா அதுல அவருக்கு ஆனாலும் தொடலை. ஆமென். ஆண்டவர் கோபம் வந்து சிலர் கோபம் வந்து சிலருக்கு ரோஷம் வந்து என்னெல்லாமோ செஞ்சுட்டு போயிடுவாங்க. சரி, இவருக்கு கோபம் வந்து என்ன வேணும்ப்பா, போய் பேசிப்போ, வாயே அடைக்காம பேசுவாயாக. அதனால் எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்து எங்கள் அப்பா அவங்க ஜுப்பா பாக்கெட்டில் ப்ரேயர் ஆயில் வச்சுப்போம். பாஸ்டர் ஒரு 2 ப்ரேயர் ஆயில் மட்டும் ஜோம் பண்ணி கொடுங்க பாஸ்டர். எதுக்கு? என் பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணி கொடுங்க. நான் ஜோம் பண்ணி அந்த எண்ணெயை எங்கே போட போகிறேன்? வயிற்றில் போட போகிறேன். எங்கள் அப்பா ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. 2 மாதம் கழிச்சு வந்தாங்க. பாஸ்டர்கிட்ட அடுத்து என்ன வாங்கணுங்க? ஓவரா தின்னுட்டே இருக்கான் பாஸ்டர். அதனால் பாஸ்டர்கிட்ட அடுத்த எண்ணெயை வாங்கி திருப்பி தடவணும். நான் ரொம்ப போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்தாலும் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறான். ஆண்டவர் ரோஷத்துல நீ வாயை மூடாம பேசிக்கொண்டே இருப்பாய், பேசிக்கொண்டே இருப்பாய் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனாலும் அவர் வாயை தொடல, ஆரோனை கொண்டு வரார். ஆமா, ஏன்னா நேற்று ஆண்டவர் கோபம் வந்துச்சுல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கோபம் வந்து, சரி கோபம் வந்து அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபம் வந்து ஆண்டவர் வந்து தண்ணி கொடுத்தார். கோபத்துல கண்மலையை பேசுனாரு. பேசுன்னு சொல்லும் போது அடிச்சார். அடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? தண்ணி கொடுத்தார். கோபத்திலையும் அவர் அற்புதம் தான் செய்யறார். ஆனா மோச விஷயத்துல செய்ய மாட்டேங்கிறார். கோபம் வந்தாலும் கோபம் வந்து ஆரோன் இருக்கிறான் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆண்டவரே இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். ஏன் இவன் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் இவன் வாயேன் தொட மாட்டேங்கிறார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா, நான் தானே உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாரு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. அடுத்த வார்த்தை, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று உங்களுக்கு உணர்த்து. யாத்திராகமம் 7:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான், நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். அந்த லிங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் மோசே, ஆரோன், பார்வோன். ஆமே. இப்ப ஆண்டவர் யார்கிட்ட தான் பேசுவார்? மோசேட்ட தான் பேசுவார். மோசே என்ன செஞ்சுதான் ஆகணும்? பேசி. மந்த நாவ திக்குவாய வச்சுட்டு என்னால பேச முடியாது நீ சொல்லக்கூடாது மோசே, உன்னை நான் ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறணும். இங்க இந்த வேட கவனிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் தரும்போது சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் மோசையோடும் பேசி, மோசையை கொண்டு ஆரோனோடு பேசி, ஆரோனை கொண்டு பார்வோனோடு பேசுறாங்க. எதுக்கு ஆண்டவரே? மோசையை ஒதுக்கிட்டு டைரக்டா நீங்க ஆரோன்ட்ட டீல் பண்ணலாம்ல. இல்ல, மோசைக்கு புரியணும் அவன் வாழ்க்கையில நான் தப்பு பண்ணல, மோசைக்கு நான் தப்பு பண்ணல, மோசே விஷயத்துல நான் தவறு செய்யவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில சில குறைகள் நிமித்தம் நீ உன்னை அற்பமாய் பார்க்கிறாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தையை கேளு. உன் வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்யவில்லை என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு. ஆமே. நேரம் போகிறது. இரண்டாவதாக தங்களை அற்பமாய் பார்த்தது யாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள்.
என்னாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 28 முதல் 28, 31, 32, 33 அந்த வசனங்களை வாசிக்கலாம். 28, 31, 32, 33. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது என்னன்னு சொல்லி கொண்டு வந்தார் தெரியுமா? சேனை. யாத்திராகமம் 12:41 எடுக்க வேண்டாம். சேனை, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டதுன்னு தான் இருக்கும். கர்த்தருடைய சேனைகள் 12:41 கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் சேனை. ஆமா. ஆனா இன்னைக்கு சத்ரு சைஸ பார்த்ததும் இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க யாரு? கர்த்தர் உன்னை வெட்டுக்கிளின்னு சொன்னாரா? வெட்டுக்கிளி சாப்பிடலான்னு தான் சொன்னார். ஆமா. பிரமாணத்தில் என்ன சாப்பிடலான் இருக்கும்? வெட்டுக்கிளி சாப்பிடலான் இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு கிடைக்காது. ஆமா. ஒன்னு அவர் என்ன சொல்லல, கர்த்தர் சொன்னார். யாக்கோபை வச்சு பேசுவார். பேசும்போது என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? யூதாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ யாரு? பால சிங்கம். எதுக்கு அப்படி சொல்றார்? ஆமா. வலிமையில, தைரியத்துல, கிங்ஷிப், அந்த ராஜ ரீகத்துல, அதிகாரத்துல. இப்படிதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள். அதாவது ஒவ்வொருத்தரை பிளஸ் பண்ணாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாராக அறியப்பட்டாங்க? இஸ்ரவேலாக அறியப்பட்டாங்க. நாங்க சிங்கம் போல இருக்கிறோம்னு சொல்லு, தப்பு கிடையாது. யூதாவை பிளஸ் பண்ணும்போது அவன் சிங்கம், பால சிங்கம். ஆமென். அவனுக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கிட்ட அந்த கிங்ஷிப் இருக்கிறது. ஆமென். மற்றும் இசக்கார பிளஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்வார்? பலத்த கழுதை அப்படிம்பார். பலத்த கழுதை. எதுக்கு? நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவ, எந்த சுமையும் நீ தாங்குவ. இசக்காரே, ஆமென், பாரத்தை பார்த்து நீ கலங்க மாட்ட. அது எந்த பாரம்னாலும் உன் தோல் என்ன தெரியுமா செய்யும்? தாங்கும். இப்படி கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீ உன்னை யாருன்னு சொல்லிட்டு இருக்கிற? வெட்டுக்கிளின்னு சொல்லிட்டு இருக்கிற. தானை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? சர்ப்பம் அப்படிம்பார். சர்ப்பம், விரியன் பாம்பு அப்படிம்பார். ஆதியாகமம் 49:14-15 இது எதை காண்பிக்கிறதுனா, இது சாபத்தை எல்லாம் காண்பிக்கிறது. இங்க சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, சத்துரு வந்துட்டானா, ஆமென், 17வது வசனம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியா அதின் குதிகாலை கடித்து சத்துருவை வீழ்த்துகிறவன். குதிரையின் மேல ஏறி இருக்கிறான். யாரு? சத்துரு. சர்ப்பம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். சைஸ் வைஸ் பார்த்தா எது பெருசா இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா தான் யார் தெரியுமா? வெட்டுக்கிளி கிடையாது. அவன் சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். சத்துரு குதிரை மேல தான் கிட்ட வந்துட்டானா, தான் நசுக்கப்பட மாட்டான். சத்துரு மல்லாந்து விழுவான். இதுதான் இஸ்ரவேலே நீ. ஆனா நீ உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிற? இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற ஆண்டவருடைய கிருபை, நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், இது தெரியாம நம்ம சைஸ் வைஸ் அவங்க அப்படி இவங்க இப்படி தானே. நீ யாரு தெரியுமா? உன்னை கர்த்தர் எப்படி சொல்றாரு தெரியுமா? சர்ப்பம், ஆமா, விரியன் பாம்பு. குதிரை மேல உன்கிட்ட ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்கோ, அவனை எப்படி ஆக்கிடுவ தெரியுமா? சொல்ல பயமா இருக்கா? ஹல்லேலூயா. நமக்கு அவன் கிட்ட வரன்னா, குதிரை சவுண்டு டிவியில ஓடினாலே நம்ம மல்லாந்துரும். ஆண்டவரே, ஆமென், ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அது முடிந்து நம்ம கர்த்தர் நம்ம சிங்கமா வச்சிருக்கிறார். நம்ம கிட்ட தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பலத்த கழுதை, பலத்த கழுதைன்னா கழுதைன்னு சொல்லல, எந்த பாரம் இவன் லைஃப்ல எந்த சுமைனாலும் அவன் தோல் முறியாது, அவன் தோல் அதை தாங்கும்.
ஆமென். அவன் 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 சர்ப்பம் சத்துரு இவன் கிட்ட வந்துட்டானா அவன் கதை இதோட முடிஞ்சது. அது மட்டும் நப்தலியை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விடுதலை பெற்ற பெண்மான். அதன் அர்த்தம் என்ன? உன்னை யாருமே ஓடி பிடிக்க, விடுதலை பெற்ற பெண்மான்னா இவன் யாருக்கும் என்ன ஆக மாட்டான் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க, இரையாக மாட்டான். ஹல்லேலூயா. மானுனாலே வேட்டையாடுகிறதுக்கு மிருகங்கள் உண்டு. ஆனா நப்தலி உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ விடுதலை பெற்ற 1000 சக்தி ஏத்தியர் இருந்தாலும், எபூசியர் இருந்தாலும், கானானியர் இருந்தாலும் நீ இரையாக மாட்ட. இஸ்ரவேலே, நீ விடுதலை பெற்ற. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இரையாக மாட்டீங்க. ஆமே, இரையாக மாட்டீங்க. ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? நீ இன்னைக்கு சின்னதா தெரியலாம், ஆனா உன்கிட்ட சத்துரு வந்துட்டான்னு வைய, மோர்தேகாய் கிட்ட ஆமான் மோதிட்டான்னு வைங்கள, அவன் மல்லாந்து தான் விழுவான். தாவீது கிட்ட கோலியாத்து மோதிட்டானா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? ஆமே, நீ எதுவுமே அற்பமா பார்க்காத. ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர் யார்? மூன்றாவதாக சீஷர்கள் அற்பமா பார்த்தாங்க. எதை தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும். யோவான் 6:9 இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்க்கோதுமையும் அப்பங்களும் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு சொல்லிட்டு வாயை மூட மாட்டாங்க. இந்த சீஷர்கள்லாம் சும்மாலாம் வாய மூட மாட்டாங்க. அதாவது புதுசா வருவாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப அமைதியா. ஆமென். ஆனா இந்த சீஷர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே இவைகள் உமக்கு, மேக்சிமம் ஆண்டவருடைய வாய, அதாவது காற்று கடல் கொந்தளிக்கும் போது ஆண்டவரை காப்பாத்துங்க, அது நியாயம். உமக்கு கவலை இல்லையா? இப்ப பிரச்சனை காற்று அடிக்கிறது இல்லை, இவர் எப்படி தூங்கலாம்? நிறைய பேருக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தூக்கம் இல்லாதது கிடையாது, இவன் எப்படி தூங்கலாம், இவன் எப்படி தூங்கலாம்? ஆமென். இதுதான் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மீன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு விடாம, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். மத்தேயு 15:33 அந்த ஜனங்களை குறித்து சீஷர்கள் சொல்லும் போது, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு, இந்த வனாந்திரத்தில் சாப்பாடு அப்படின்னு சொன்னாதான் எங்க ஞாபகம் வரும் நமக்கு? இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட கூட. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் மேகத்துல இருந்தேன், இன்னைக்கு நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே, நீ இது எவ்வளவு மேன்மையா பார்க்கணும். அதை விட்டுட்டு உன்கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பத்தை 2 மீனை நீ எப்படி பார்க்கிற தெரியுமா? ஆண்டவர் என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? இவங்க வனாந்திரத்தை தான் பார்க்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிறோம். அதுதான் யோவான் சொல்லுவார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதும். இன்னைக்கு நான் மலையில உட்காரும் போது ஒன்னையும் கூட உட்கார வச்சிருக்கிறேன். நீ என் கூட உட்கார்றத பார்த்து இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை என்பது தேவையை, ஆமே ஆமே, நீ இயேசுவை தேவையை விட பெருசா பார்த்துட்டேன்னா உன் தேவை சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு ஓரத்துல எரிந்து கொண்டே இருக்கும். நீ தேவையை இயேசுவை விட பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ கர்த்தர் செய்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல மறக்க நேரிடும். ஏன்னா 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுக்கும் போது அது நடந்து கொஞ்ச நாள்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. 4000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்க எதை தான் பெருசா பார்த்தாங்க? சீஷர்கள் வனாந்திரத்தை பெருசா பார்த்ததும் எதை ஈஸியா மறந்துட்டாங்க? 5 அப்பம் அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. நம் தேவைகள் எல்லாம் பெருசா பார்க்கும்போது தேவை இருக்கு, ஆனால் நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? சின்ன சேலரியா அற்பமா பார்க்காதீங்க. கர்த்தர் நடத்துவார்.
லோன் இருக்கு, கடன் இருக்கு, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? ஒரு மாறாவை மதுரமாக்க மரத்தை வளரவிட்ட கர்த்தருக்கு உன் லோன் அடைக்க வழியை திறக்க தெரியாதா? நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். உன் கூட மலையில இருக்கிறது யாருன்னு பாரு. உன் கூட உன் வாழ்க்கை, உன் கூட இந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யார் என்று பாரு. ஆமென். ஆபிரகாமுக்கு வேண்டி ஆட்டுக்கடாவை மோரியா மலையிலே ஆயத்தம் பண்ணி வைத்தவர், மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை அதன் அருகே வளர விட்டவர், ஆகார் உட்கார்ந்து அழுத இடத்திலேயே ஊற்றை ஏற்கனவே திறந்து வைத்தவர், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வைத்து பஞ்ச காலம் முழுவதும் ஒரு குடும்பத்தை வாழ வைத்தவர். உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை பாரு. உன்கிட்ட இருக்கிறது அற்பமா பார்க்காது. இது என்ன சம்பளம், இது என்ன வேலை, இதெல்லாம் மனுஷன் பார்ப்பானா? வார்த்தையை விட்டுறாத. டைம் ஆயிட்டு 5 to 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். அற்பமா எண்ணாத 3 நபர்கள். ஒருவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது யுத்தத்துக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போவான் தெரியுமா? ஒரு கவனு 5 கல்லு. ஆமென். எப்படிங்க இருக்கும்? இதை வச்சுதான் சிங்கத்தை கரடியெல்லாம் அடிச்சானே வச்சுக்குவோம். சிங்கத்தை பீறி போட்டான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ யாரும் பார்க்கல. ஆமாம். ஆனா இப்போ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆமென். ஆனா அவன் வெட்கப்படவே இல்லை. சவுல் பார்க்குறான், யுத்தத்துக்கு அனுப்பலாம். ஆனால் எப்படி போறான்னு பார்த்தா இடுப்பில் ஒரு கயிறு கட்டி இருக்கிறாரு. அதுக்குன்னு இடுப்பில் கயிறு கட்டாதீங்க, நான் சொல்றது சரியா புரிச்சுக்கணும். ஆமாம். அந்த கவனை சுற்றி இடுப்பில் கட்டி வச்சிருக்கிறார். அதில் ஒரு பை இப்படி இருக்கு. இந்த பை என்ன இருக்கு? உள்ள பாம்பு ஏதாவது வச்சிருப்பானா? இல்லை, அதுக்குள்ள இன்னும் ஒன்றும் இல்லை, இனிதான் எடுத்து வைக்கணும். சரி தாவீது நீ போ, ஆனால் இப்படி போகக்கூடாது, யுத்தம்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு பார்த்தா நம்ம ஆளுக்கு திரும்பவே முடியல. இங்கிருந்து கோலியாத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆள் கீழே விழுந்து, தாவீது அதெல்லாம் கலத்தி வச்சுட்டு சொல்லுவான், இது எனக்கு பழக்கம் இல்லை. ஆமென். நான் சொல்ற வார்த்தை வசனம், பைபிள் உள்ள வசனம், டைம் இல்லாதான். அப்போ ஒரு காரியம் இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை எதுல பழக்கிறாரோ அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எதுல பழக்க வைக்கிறாரோ அதுதான் நாளைக்கு கை கொடுக்கும். ஆமென். ஆண்டவர் ஒன்றில் நீங்க எவ்வளவு இவன் ட்ரை பண்ணான். தாவீது பட்டயத்தெல்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணான். அப்போ முடியும். பின்னாட்களில் பழக்க வைத்தார். தாவீது சொல்லுவார்ல, என் கைகளை என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிற. இப்போ கர்த்தர் உங்களை எதுல ட்ரைனிங் கொடுக்கிறார், ட்ரைனிங் கொடுக்கிறார். நாளைக்கு வெற்றிக்கு இது போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஃபியூச்சர்ல அதுக்கான ட்ரைனிங் வரும். இப்போ கர்த்தர் உங்களை எதுல பழக்க வைக்கிறார். இது 4 பேருக்கு முன்னாடி அற்பமா தான் இருக்கும். இங்க பாரு, எடுத்துட்டு வரதை பாரு. ஆமாம். அதான் எனக்கு மறக்க முடியாது. இந்த சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு. சன்னி தெரியாது? இப்போ உள்ள பைக்கெல்லாம் இப்படி எடுத்துருக்குனீங்கன்னா எலியாவை ரதம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எங்கே போகணும் அப்போ அப்படி இருக்கும். அது ஒரு சின்ன, அப்போ நான் வந்து 11th படிக்கும்போது அதில் தான் போவேன். நானும் என் தம்பி பால் சாமும் அடிப்போம். அவன் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறான். அவன் என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட், அவனுக்கு வந்து RX 100 வச்சுருக்கிறான், யமகா. அப்போ அவன் வந்து அப்படி அவன் திருக்குனாலே இந்த சவுண்டு வந்து அப்படி ஸ்கூலுக்கே கேட்கும். அவன் அப்படி திருக்கிட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டில் ஃபுல்லாக க்ரௌடு, நான் பின்னாடி நின்று ஹார்ன் அடிக்கிறேன். அந்த ஹார்ன் அடிக்கிற, நான் ஹார்ன் அடிக்கிறேன்னு இன்னொருத்தவங்களுக்கு கேட்கணும்னா கூட சேர்ந்து நானும் கத்தணும், அப்போ தான் கேட்கும். அந்த ஹார்ன் கேட்டு அவன் மேலே பார்க்குறான். அதாவது எங்கேயோ யாரோ ஹார்ன் அடிக்கிறவார். நான் கூப்பிட்டு, ஹலோ பிரதர் இங்கே தான் அப்படின்னு தான் அவன் அப்படி வண்டியும் என்னையும் பார்த்துட்டு ஒரு சிரிச்சான். அவன் ஆனால் நான் அதை அற்பமாக பார்க்கல. அவன் ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் சிரிப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த வண்டி எடுக்காம இருந்தா நான் இப்படிதான் போனோம். ஆமா. இன்னைக்கும் கஞ்சியா? எனக்கு வேண்டாம், பட்டினி யாரு? ஆமா. கஞ்சி குடிச்சு யாராவது செத்ததா சரித்திரம் உண்டா? இல்ல. ஆமா. எனக்கு வேண்டாம் வேண்டானாரு.
பட்டினியாவே இரு. நஷ்டம். நம்ம ஒண்ணு அற்பமா பார்த்து நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால நமக்கு தான் நஷ்டம். லேயால அற்பமா பார்த்து யாக்கோபை ஒதுக்கி வச்சேன்னா யூதா வரமாட்டான். ஆமென். உனக்கு என்ன கொடுத்து அது ஆண்டவருக்கு இது கவனில் வேண்டாம். ஐயோ இதெல்லாம் கொண்டு போன என்ன பை காணிக்க பிரிக்க வந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதுலையா வேண்டாம் வேண்டாம் அப்படி அவன் பார்க்கல. எனக்கு இதுல தான் நான் பழகி இருக்கிறேன். என்ன கர்த்தர் பழக்கு வித்தது இதுலதான். எத்தனை பேர் எப்படி பார்த்தா என்ன ஆண்டவர் உங்களை எதுல பழக்க வைக்கிறாரோ நாளைக்கு நீங்க சந்திக்கிற சவாலுக்கு இது போதும். இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவன் போகும்போது நான் நினைக்கிறேன் கோலியாத் இப்படி பார்த்திருப்பான். நம்மால் கீழே இருந்து ஹலோ என்ன தம்பி இதை வேணுமா? இல்லை நான் உன்னை கொல்ல போறியா? ஆமா உனக்கு வந்துச்சு கோபம். 40 நாள் நான் இங்கிருந்து உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கிறேன். கோலியாத் வந்து காலையும் மாலையும் வந்து தேவர்களுடைய நாமங்களை சொல்லி தூஷிப்பான், சபிப்பான். டெய்லி காலையில் எழும்பி அவங்க தேவர்களுடைய நாமத்தை சொல்லுவான். ஆமா 40 நாள் நமக்கு 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கோலியாத் டெய்லி காலையும் மாலையும் தன் தேவர்களுடைய நாமங்களை வந்து நின்று ரெடி ஆயிட்டு வந்து நின்று சொல்லிட்டு போவான். ஆமே ஒரே ஒருத்தன் வந்தான் அவருடைய நாமத்தை சொல்ல. ஆமே நீ நிந்தித்த பாரு, அந்த சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய. ஆமே அந்த 5 அடப்பைக்குள்ள போட்டு 5 கல்லும் தேவைப்படல. ஆமே கல்லை எடுத்து போட்டான் பாருங்க. நான் நம்புகிறேன் தாவீது கல்லடிச்சவன் செத்தான்னு சொன்னா என்னால நம்ப முடியாது. கூடவே கர்த்தருடைய கரம் என் கை அவனோடு. ஏன்னா தாவீது சங்கீதத்துல பாடி இருக்கிறாரு, சத்துருக்களின் பிடரியை அவனுக்கு ஒப்பு கொடுத்தீர். அதன் அர்த்தம் என்ன? கரெக்டா இவன் கழுத்து அங்கெங்கேயும் அவன் ஆண்டவர் பாருங்க. அந்த அதாவது அவனுடைய பரிசையும் கேடகத்தையும் யார்கிட்ட கொடுத்து விடுவான் தெரியுமா? ஃப்ரெண்ட்ல போறவன்ட்ட. அப்போ உண்மையிலே கோலியாத்துடைய பலவீனத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கிறார். அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கையில் என்ன இருக்கு? பட்டயம். இன்னொரு கையில் என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்லை? அது யார்கிட்ட இருக்கு? ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் போறான், அவன்கிட்ட இருக்கு. இவர் இப்படி வச்சிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லார் கையிலும் என்ன இருக்கு தெரியுமா? ஆயுதம் இருக்கு. அவன்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? கேடயம் இல்லை. கர்த்தர் நமக்கு கேடயமா இருக்கிறார். ஹalleluya. அதனால அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? ஆமா எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளே, நீங்க நல்லா படிக்கிறீங்க, படிங்க. அதுக்குன்னு 5 கல்ல எடுக்காம போக கூடாது. வெறும் அடப்பையில கை போட்டா இன்னைக்கு நேரம் சரியில்லை, நாளைக்கு வாரேன். இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை சொல்ல மாட்டோம், நமக்கு லீடிங் இல்லை. ஆமா இன்னைக்கு ஒரு ஏவுதல் இல்லை. ஏன்னா அடப்பையில கல் இல்லை. ஆமாம் அவன் போய் ஆற்றுல போய் 5 கல்லை தெரிந்தெடுத்து, அது கர்த்தர் பார்த்துக்கொள்வாரா? நீ போ ஆற்றுக்கு போ, நீ தெரிந்தெடு. சும்மா கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து வாரி போட்டுட்டு கடைசியில் கல்லை தள்ளிட்டு இருப்பார். கோலியாத் பட்டயத்துக்கு 2 minutes வெயிட் ப்ளீஸ். கல் ஃபுல்லாக மண்ணாக மாட்டிட்டு இல்லை, கரெக்டாக தெரிந்தெடுத்து உள்ளே வச்சுட்டு. ஆமாம் நீ எதில் பழக்கப்பட்டிருக்கிற அதில் உண்மையாரு, அதில் சிறப்பாரு. கர்த்தர் நிச்சயமாக பெரிய ஜெயத்தை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறான். நல்ல கரங்களை சாட்டி. ரெண்டாவது ஒரு நபர் கிதியோனை கர்த்தர் கொண்டு வரும்போது 30,000 எத்தனையா மாற்றினார் தெரியுமா? 300. அவன் அதை அற்பமா பார்க்கல. ஆண்டவர் போங்க ஆண்டவர், நீங்க 300 30,000 மாத்தினா நான் போயிருப்பேன். நீங்க எப்படி மாத்திருக்கிறீங்க? 30,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை சொல்லும் ஒரு லைனை சொல்லிடுறேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பெருக்கத்தை குறைக்கிறார்னாலே யுத்தத்தை லேசாக்குறார்னு அர்த்தம். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் கடல் கொந்தளித்த போது, ஆமாம் பவுல் எல்லாரும் கப்பலில் இருந்தாங்கல்ல, ஒரு கப்பல் பயணிக்கிறவங்க கடல் கொந்தளிப்பில் கப்பல் காப்பாற்றப்பட என்ன செய்வாங்க தெரியுமா? கப்பலில் இருக்கிற வெயிட்டானதெல்லாம் தூக்கி எறிவாங்க, லேசாக்குவாங்க.
கர்த்தாவே ஆண்டவர், அவங்கள என்னை விட்டு போய் வச்சுட்டீங்க, இவங்களை பிரிச்சுட்டீங்க, இப்படி புலம்புறல. ஆண்டவர் உன்னை மாற்றி வைக்கிறார். உன் பாரத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் யுத்தத்தை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இதை அற்பமா பார்க்காத. ஆண்டவரே, அன்னைக்கு எங்களை சுத்தி அவ்வளவு பேர் இருந்தாங்க, இவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. என்ன வாழ்க்கை ஆண்டவரே, உன் பிரச்சனையை நான் லேசாக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக யார் தெரியுமா? நெகேமியா. இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட போகும்போது அவன் ராஜாவின் அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அவன் பானபாத்திரக்காரனா ரொம்ப லேசு, குறைஞ்ச வேலை கிடையாது. ஆமாம், அவனுடைய பொசிஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் படி ஒரு கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவனுக்கு அப்படி ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்கு. ஆனாலும் அவனால் என்ன கட்ட வாய்ப்பே இல்லை தெரியுமா? அலங்கத்தை கட்ட முடியாது. இவன் கட்ட ஆரம்பிக்கும் போது சம்பளத்து தொபியெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பரியாசம் பண்ணான். அவன் பரியாசம் பண்றான்னு சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ணல. நம்முடைய ஜபங்கள் சிலருக்கு பரியாசமா இருக்கும், நம்ம பாடுறது சிலருக்கு பரியாசமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறோம் தெரியுமா? அவன் அற்பமா பார்க்கலாம், நீ பார்க்காத. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை. அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. உன்னுடைய பலன் கொஞ்சமா இருக்கலாம், திறமை கொஞ்சமா இருக்கலாம், பணம் கொஞ்சமா இருக்கலாம், வாய்ப்பு கொஞ்சமா இருக்கலாம், மனித ஆதரவும் கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் உன் தேவன் யார் என்பதை புரிந்து கொள். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது, உதவுகிறது, ஒத்தாசை பண்றது தேவனுக்கு தடை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு 5 நிமிடம் நம்ம நன்றி செலுத்த போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறீங்களோ, என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, என்னை எதற்கெல்லாம் பழக்க வைக்கிறீரோ எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான. பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் இயேசையா என் இயேசுவுக்கு. ஒரே ஒரு விசை கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஏன் ஆண்டவரே என்கிற கேள்வியோடு ஒருவேளை வந்திருக்கலாம். எதை வச்சு கேள்வி கேட்டீங்களோ அதுக்காக தேங்க் பண்ணுங்க. ஆகாரே, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து அழுதியோ நன்றி செலுத்து. அதுலதான் உனக்கான ஊற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேயே, உன் திக்குவாய்க்காக நீ நன்றி செலுத்து. மோசே, தாவீதே, இந்த 5 கல்லுக்காக, இந்த கவனுக்காக, இதுக்காக நீ நன்றி செலுத்து. உன்கிட்ட இல்லாத பட்டயத்தை குறித்து கலங்காதே. நாளை கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம் உன் கையில தான் வரப்போகுது. ஆனா அதற்காக நீ இப்பொழுது உன் கையில் இருக்கிறதை பயன்படுத்து. இன்னைக்கு என்ன இருக்கிற, என்ன உங்களுக்கு வரும், என்ன ஆண்டவர் எப்படி உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார், எப்படி சிஸ்டர், ஏன் நீ உன்னை அற்பமா பார்க்கிற? ஹல்லேலூயா. ஏன் உன்னை அற்பமா பார்க்கிற? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தன் பார்க்கிறான்னா அது நான் அவனை அப்படி வைக்கிறேன், ஒருத்தன் பார்க்கலன்னா நான் அவனை அப்படி பார்க்க விரும்புறேன். ஆண்டவரே, ஆரோன் நல்லா பேசுறானா அவனை பேச வச்சு பார்க்க விரும்புறேன். மோசே, ஆண்டவரே, நான் திக்குவாயா இருக்கிறேன், நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. மோசே, நான் உன் வாயோடு இருந்து. இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, மனதார நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற சூழ்நிலைக்காக நன்றி, நீர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நிலைக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை எதில் பழக்க வைக்கிறீரோ அதற்காக உமக்கு நன்றி அப்பா.
ஒருபோதும் உங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டு உங்களை சிருஷ்டித்தவரை வேதனைப்படுத்தாதிருங்கள். ஆமை, என்னதான் ஆரோனும் பார்வோனும் இருந்தாலும் ஆண்டவர் மோசே கிட்ட தான் பேசுவார். நீ ஆரோன்ட்ட பேசு, ஆரோன் பார்வோன்ட்ட பேசட்டும். ஆண்டவர் டைம் ஆகும், பரவாயில்ல, மோசே உனக்கு தெரியணும், நான் உனக்கு உன் வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணலன்னு இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு பேசுகிறார். சகோதரா, உனக்கு தெரியணும், சகோதரி, உனக்கு தெரியணும், ஆண்டவர் உன் வாழ்க்கையில எந்த தவறும் பண்ணவில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த உம்மை நன்றியுடன். உங்களை பார்த்து யாராவது கேலி பண்றாங்களா? உங்களை பார்த்து, உங்க உருவத்தை பார்த்து, உங்க கலரை பார்த்து அப்படிதான் கேலி பண்ணும்போது ஆதியாகமம் 1 கடைசி எடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம் 1:31. எல்லாரும் சொல்லுங்க, 1:31. ஆமென். போய் பாருங்க. உங்களை யாராவது இப்படி சொல்லும் போது, என்ன நீ அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணும்போது இதை எடுத்துபடி பாருங்க. தேங்க் ஆண்டவரே, நீங்க இப்படி இருக்க விரும்புறீங்க, நன்றி. அது எப்படி இருந்துச்சா? மிகவும் நன்றா. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, நீர் தந்த உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு, ஏன் உம்மை நன்றியுடன். அப்ப நாம அதை சொல்லுவோம், ஏசையா 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 ஏசையா. ஒரு விசை கூட, ஏசையா ஏசையா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கிருபையா எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினேன். உனக்கு இருக்கிற கொஞ்சத்தையும் அற்பமாய் பாராதே, அதை கொண்டு உன் வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு திட்டவும் தெளிவுமாய் பேசினீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒரு சின்ன அடப்பை 5 கல்லா இருந்தாலும் தாவீது அற்பமா பார்க்காம உங்களை மேன்மையாய் பார்த்து உங்களை மகிமைப்படுத்தி போய் ஜெயித்தது போல எங்க வாழ்க்கை முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.